Hey guys, welcome back. இந்த வருஷம் பிகினிங்கில் மோட்டோவில் வந்து G34 லான்ச் பண்ணி அந்த 10 to 12,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டை பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய டிவைஸாக இருந்தது. ஸோ இப்போ வந்து மோட்டோவில் வந்து அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இன்னொரு பலமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. Moto G45 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆகஸ்ட் 21 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Moto G45 ஸ்மார்ட் ஃபோன் வந்து Moto G34ஓட லைட்டாக ஒரு பட்டி டிங்கரிங் பண்ண வெர்ஷனாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸை கொண்டு வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு சேல் எப்போ, இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸ் என்னலாம் இருக்குது, எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பிபிடி சேல் வரப்போது. இந்த சேல் டைமில் வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனல் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் சேல் டைம்லேயே வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்கும், அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட், லூட் டீல், லைட்னிங் டீல்னு அப்பப்போ வந்துட்டு இருக்கும். அதையுமே வந்து நம்ம அங்கே ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முக்கியமான டீல்ஸுமே வந்து மிஸ் பண்ண மாட்டேங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி Moto G34ஓட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த G45 ஸ்மார்ட் ஃபோனில் பில்டு குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே பிளாஸ்டிக் ஃப்ரேமு, பேக் மெட்டீரியல் வந்து லைட்டாக மாற்றிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம G34ல் PMMA ஃபினிஷ் அண்ட் லெதர் வேரியன்ட் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி 3 கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன், ப்ளூ அண்ட் மெஜந்தான்னு 3மே வந்து லெதர் வேரியன்ட் தான். அந்த வேகன் லெதர் மெட்டீரியல் வந்து பேக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் வந்து 8 mm இருக்குது. வெயிட்டுமே வந்து 183 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ மோட்டோ வந்து இந்த திக்னஸ் அண்ட் வெயிட்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ரீசெண்ட் டேஸாகவே வந்து நல்ல லைட் வெயிட்டான ஃபோன்ஸ் தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அடிஷ்னலாக வந்து IP52 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 3 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்க்ராச்சஸ்லேருந்து வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். குவால்காம்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண Snapdragon 6s Gen 3 ப்ராசர் தான் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோலேருந்து ரீசெண்டாக G85 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க அதே ப்ராசர் தான் வந்து இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. Snapdragon 6s Gen 3 Adreno 619 GPU இருக்குது. ஃபோன் வந்து 4GB 128 அண்ட் 8 128னு ரெண்டு வேரியன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு வேரியன்ஸ்க்குமே வந்து LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா 13 5G பேண்ட்ஸு, 4 CA கனெக்ஷன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. Vivo NR சப்போர்ட்டோ, டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் அண்ட் 4x4 மீமோ சப்போர்ட்டுமே வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் Moto G34லையுமே வந்து கனெக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் எதுவும் கிடையாது. சிக்னல் ரிசெப்ஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் தராங்க. ரியரில் டுவல் கேமரா செட்டப் தான். 50 MP மெயின் கேமரா, f1.8 ஆப்பர்ச்சரோட வருது. அடிஷ்னலாக வந்து மேக்ரோ ஒன்று. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா. ஸோ G34ல் பார்த்தா சிமிலர் கேமரா செட்டப் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே வந்து ஃபுல் HD 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 14 பேஸ் பண்ணால் MyUX-ஓட தான் வருது. Hello UI-ல வரல இது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா மோட்டோட கெஸ்டர் சப்போர்ட்டோட வருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டுன்னு ஒரு SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.5 inch டிஸ்பிளே, IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. பட் ரெசல்யூஷன் பார்த்தோன்னா HD+, அதாவது 720p ரெசல்யூஷன் வந்து இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 269 பிக்சல் per inch இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபோன் பார்க்குறதுக்கு Moto G34 மாதிரியே தான் இருக்கும். பட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம G34ல் 695 பார்த்துருப்போம். அதே 695 தான் வந்து பேர் மாற்றி குவால்காம் வந்து புதுசாக வந்து 6s Gen 3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில மைனர் வந்து கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 6 மாதம் கேப் கழிச்சு Moto G34 தான் வந்து G45ன்னு பேரில் ஒரு நிறைய மல்டிபிள் கலர் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பட் G45ல் என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் 4GB 128GB மாடல் வந்து G34ஓட சிமிலரான ப்ரைஸில் தான் இருக்குது. 10,999க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 8,128 வந்து இந்த வாட்டி 12,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு சில வாரமாகவே வந்து G34 ஸ்டாக்கில் இல்லை. அப்போவே நம்ம கெஸ் பண்ணது தான் G45 வந்து G34 வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்றத. அதை தான் வந்து மோட்டோ இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இந்த ஃபோனோட அந்த 8,128 வந்து 11,999க்கு லான்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த 1000 ரூபி பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடிஞ்சு 10,999 கிடச்சிருந்தா ஒர்த்தாக இருந்திருக்கும். ஸ்டில் வந்து ஒரு 1000 ரூபீஸ் மோட்டோக்கு வந்து நம்ம ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது. G34 கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது. பட் என்னென்னா இந்த வாட்டி புது மாடலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் வந்து
வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் சேல் டைமில் வந்து G34 ஸ்டாக்கில் இருந்து அதுவுமே வந்து நமக்கு அந்த 8128 10999 கிடச்சாலே வந்து சூப்பர் வருது. மேபி இந்த மாடலே வந்து நமக்கு சேல் டைமில் வித் பேங்க் ஆஃபர்ஸோட 10999 கிடச்சதுன்னா ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த மாடல் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்து இப்போதைக்கு நான் கவர் பண்ணல, ஏன்னா அடுத்த மாதம் வந்து பிக் பில்லியன் டே சேல் வருது. இந்த சேல் டைமில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா திருப்பி வந்து ரீசேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். சேல் டைமில் கண்டிப்பாக வந்து நிறைய ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுனால லாஸ்ட் ஒரு சில வருஷமாக வந்து இந்த மாதிரி சேல் டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அடுத்த 1-2 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் புது ஃபோன் கவரேஜ் இருக்காது. பட் பழைய ஃபோன் நம்ம சேனலில் கவர் பண்ண ஃபோன்ஸில் என்னென்ன ஃபோன்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது அது வந்து சேலுக்குள்ளே வந்து நான் ரிவ்யூ வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆகஸ்ட் 28 மதியானம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த கார்டுக்குமே வந்து 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இல்லாமல் அடிஷ்னல் நம்ம கேஷ்பேக்குமே வந்து கிடைக்கும். ஸோ அந்த கார்டு இருந்தாலுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா பிக் பில்லியன் டே சேலுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ மோட்டோலேருந்து அந்த பேஸ் வேரியண்ட் வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் கொண்டு வந்திருக்காங்க. 8GB மாடல் வந்து கொஞ்சம் ஒரு 1000 ருபீஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. G34 ப்ரைஸ்லேயே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் 80D ரீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.